வெல்கம் டு தமிழ் டியூட்டோரியல்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து நம்ம வைஃபை மூலமாக எப்படி ஷேர் பண்ணுறது. ஸோ வேறு டிவைஸ்க்கு, வேறு லேப்டாப்பு, வேறு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் டிவைஸ் ஷேர் பண்ணுறது. ஸோ இப்படி ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் ப்ரீடிஃபைன்ட் இல்லை விண்டோஸ் அப்ளிகேஷனில் உள்ள ப்ரீடிஃபைன்ட் சாஃப்ட்வேர்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு ஆக்சசரிஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ரைட் கிளிக் பண்ணினா ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த நெட்வொர்க் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிற கமெண்ட்ஸை நான் இப்போ கீப் பண்ணுற கமெண்ட்ஸை நீங்கள் கீப் பண்ணுங்கள். ஸோ கீப் பண்ணிட்டோம்னா ஸோ இதில் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் டிரைவர்ஸ் எல்லா வீலன் டிரைவர்ஸ்லாம் கட்டுது. ஹோஸ்ட் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் வருது. எஸ்என்எஸ்ஸாக எனேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸோ இப்போ நான் கீப் பண்ணுற கமெண்ட்ஸை கீப் பண்ணுங்கள். இப்போ எஸ்எஸ்ஐடி நெட்வொர்க் ஐடி எப்படி கிரியேட் பண்ணலாம், வைஃபை நெட்வொர்க் ஐடி. ஸோ நான் சாம்பிளுக்கு சும்மா யாருன்னு போடுறேன். ஸோ கீங்கிறது பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து கேரக்டர் நியூமரிக் கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்ம ஹோஸ்ட் நெட்வொர்க் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஹோஸ்ட் நெட்வொர்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா அது ஸ்டார்ட். ஸோ நம்ம இப்போ வந்து நெட்வொர்க் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ வைஃபை இதில் போய் பார்த்தோம்னா ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வைஃபை இருந்தாலும் வைஃபை ஐடி வந்துடும். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா வந்து ஸ்டாப் ஹோஸ்ட் நெட்வொர்க் கொடுத்துட்டோம்னா அந்த இது வைஃபை ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் தேவைப்படுறப்ப இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு மேல் இதே மாதிரி நிறையா கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தமிழ் டியூட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.